சென்னையின் திருவான்மியூர் பகுதியில் அமைந்துள்ள பாம்பன் சுவாமிகள் திருக்கோவில், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை நகரத்தின் பரபரப்பான வாழ்க்கைக்கு நடுவில் மனதிற்கு நிம்மதியையும் பக்தர்களுக்கு ஆன்மீக அனுபவத்தையும் தரக்கூடிய ஒரு அழகான புனித ஸ்தலம்தான் இந்த பாம்பன் கோவில். பாம்பன் சுவாமிகள் என்று பக்தர்களால் அன்புடன் அழைக்கப்படும் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானின் மீது அளவற்ற பக்தி கொண்ட ஒரு மிகச்சிறந்த மகான். அவருடைய வாழ்க்கை முழுவதும் முருக பக்தியும் ஆன்மீக சிந்தனைகளும் நிறைந்ததாக இருந்தது. முருகப்பெருமானை தன்னுடைய முழுமையான தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய புகழை பாடல்களாகவும் பக்தி வரிகளாகவும் மக்களிடம் கொண்டு சென்றவர் பாம்பன் சுவாமிகள் அவர்கள். குறிப்பாக முருகப்பெருமானை போற்றி பாடப்பட்ட இவருடைய பாடல்கள் இன்றும் ஏராளமான பக்தர்களால் பக்தியுடன் பாடப்பட்டு வருகின்றன. இந்த திருத்தலத்திற்கு உள்ளே நுழையும் போதே நகரத்தின் சத்தத்திலிருந்து விலகி ஒரு அமைதியான ஆன்மீக சூழலை இங்கு உணர முடிகிறது. கோவில் வளாகத்தில் பக்தர்கள் அமைதியாக வந்து சுவாமிகளை தரிசனம் செய்து தங்களுடைய வேண்டுதல்களை மனதார சொல்லி வழிபடுகிறார்கள். பாம்பன் சுவாமிகளின் திருவுருவத்தை தரிசிக்கும் போது அவருடைய முருக பக்தியின் ஆழத்தை நினைத்து பார்க்க முடிகிறது. முருகப்பெருமானின் அருளையும் பாம்பன் சுவாமிகளின் ஆசீர்வாதத்தையும் பெற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு பல பக்தர்கள் இங்கு வந்து செல்கிறார்கள். ஒரு விஷயம் என்னவென்றால், கோவில் என்பது வெறும் கட்டிடம் மட்டுமல்ல, அங்கே இருக்கும் ஆன்மீக அதிர்வும் பக்தர்களின் நம்பிக்கையும் பல தலைமுறைகளாக தொடரும் வழிபாட்டு முறைகளும் சேர்ந்து அந்த இடத்திற்கு ஒரு தனிச்சிறப்பை உருவாக்குகின்றது. அந்த வகையில் திருவான்மியூர் பாம்பன் சுவாமிகள் திருக்கோவிலும் பக்தர்களுக்கு ஒரு முக்கியமான ஆன்மீக ஸ்தலமாகவே விளங்குகிறது. முருகப்பெருமானை நினைத்து மனதை ஒருமுகப்படுத்தி இங்கு வழிபடும் போது நம்முடைய மனதில் இருக்கும் கவலைகள் சில நிமிடங்களாவது விலகி ஒருவிதமான அமைதி கிடைப்பதை இங்கு உணரலாம். பாம்பன் சுவாமிகள் வாழ்க்கையில் முருக பக்திக்கு கொடுத்த முக்கியத்துவம் நமக்கு ஒரு அழகான செய்தியை சொல்லுகின்றது. நம்பிக்கையுடன் இறைவனை நினைத்து நல்ல எண்ணங்களோடு வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதுதான் அந்த செய்தி. இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கை மிகவும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. வேலை, குடும்பம், பணம், எதிர்காலம் என்ற பல விஷயங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றோம். அந்த பரபரப்பிலிருந்து கொஞ்ச நேரம் வெளியே வந்து அமைதியாக இறைவனை நினைத்து மனதை அமைதிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை இது போன்ற ஆன்மீக ஸ்தலங்கள் நமக்கு கொடுக்கின்றன. இந்த கோவிலுக்கு நீங்கள் வரும்போது அவசரமாக வந்து தரிசனம் செய்துவிட்டு செல்வதை விட சிறிது நேரம் அமைதியாக கோவில் வளாகத்தில் அமர்ந்து பாம்பன் சுவாமிகளையும் முருகப் பெருமானையும் நினைத்து பாருங்கள். அந்த அனுபவம் நிச்சயம் உங்களுக்கு ஒரு புதிய வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். மேலும் முருக பக்தர்களுக்கு பாம்பன் சுவாமிகளின் வாழ்க்கையும் அவருடைய பக்தி பாடல்களும் மிகவும் முக்கியமானவை. அவருடைய முருக பக்தியை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் அவருடைய வரலாற்றையும் படைப்புகளையும் தெரிந்து கொள்வது மிகவும் சுவாரஸ்யமான அனுபவமாக இருக்கும்.
சென்னையில் இருக்கிறோம் என்பதற்காக ஆன்மீக அனுபவங்களுக்கு தொலைதூர இடங்களுக்குத்தான் செல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. நம்முடைய நகரத்திற்குள்ளேயே பல சிறப்பான கோவில்களும் மகான்களின் நினைவிடங்களும் ஆன்மீக ஸ்தலங்களும் இருக்கின்றன. அவற்றில் திருவான்மியூர் பாம்பன் சுவாமிகள் திருக்கோவிலும் நிச்சயம் அனைவரும் தவறவிடக்கூடாத ஒரு அற்புதமான புனித ஸ்தலம். நீங்கள் முருக பக்தராக இருந்தாலும் சரி, ஆன்மீகத்தில் ஆர்வம் உள்ளவராக இருந்தாலும் சரி, அல்லது அமைதியான ஒரு இடத்தை தேடுபவராக இருந்தாலும் சரி, இந்த ஸ்தலத்திற்கு ஒரு முறை வந்து தரிசனம் செய்து பாருங்கள். பாம்பன் சுவாமிகளின் அருளும் முருகப்பெருமானின் அருளும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இன்றைய நம்முடைய திருவான்மியூர் பாம்பன் சுவாமிகள் கோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சென்னை கோவில்கள், ஆன்மீக ஸ்தலங்கள் மற்றும் சுவாரஸ்யமான இடங்களின் vlogகளை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு புதிய இடத்தையும் புதிய அனுபவத்தையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் வரை வெற்றிவேல் வீரவேல் முருகனுக்கு அரோகரா.